எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு மகிழ்ச்சியே வரக்கூடாது அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கும் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறினவன் சடார்னு ஒரு 100 பாயிண்ட் இறங்கினா ஓகே வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் சின்ன ஒரு மகிழ்ச்சி, ப்ளஸ் 300 பாயிண்ட் இப்போ ஏறி நிஃப்டி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உடனே எனக்கு பழையபடி ஆசை வந்துருச்சு, ஏன் இன்னொரு 300 பாயிண்ட் ஏறிட வேண்டியதுன்னா இன்னும் மார்க்கெட் டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது நடக்குமான்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆகியும் ஷேர் மார்க்கெட் தடுமாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 2 மாதம் தொடர்ந்து இறங்கி ரெக்கவரி ஆகாமல் இருந்தது இல்லை. இப்போ கூட சமீபத்தில் பாருங்க, எலெக்ஷன் டைமில் இறங்கி ஒரே நாளில் ரெக்கவரி ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா 2023ல கூட பாருங்க, 1 மாசம் டு 2 மாசம் தான் இறங்கினா டக்குன்னு அப்பவே ரெக்கவரி ஆயிட்டான் ஒரே மாசத்துல. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 2022ல தான் கிட்டத்தட்ட 4 மாசம் வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆனான். ஸோ 1.5 மாசமா இவ்வளவு 2 மாசம் கீழே இறங்கி கிடந்ததே இல்லை, இப்பதான் இறங்கி கிடக்குறான். ஸோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் 2022 சமயத்துக்கே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாம வீக்கா இருக்கிறோமா அப்படின்னு தெரியல. விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான செய்தி, ஒரு வழியா அதனுடைய போனஸ்க்குண்டான ரெக்கார்ட் டேட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 2% மேல் நோக்கி தான் ஏறி இருக்கான். அது மார்க்கெட்னுடைய ஏற்றத்தில் ஏறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது இந்த நியூஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த விப்ரோனுடைய போனஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அந்த போனஸ்னுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்றது டிசம்பர் 3. நேத்தெல்லாம் அதானி ஷேர்களை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியாதில்ல, அதானியினுடைய தலைவருக்கு திடீர்னு பிடி வாரண்ட் அப்படின்ற மாதிரி வாரண்ட்டை அமெரிக்காவுடைய கோர்ட்லேருந்து கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷேர் 10% 20% அவங்களுடைய குரூப்பே நிறைய இறங்கி கிடந்தது. இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா எல்லாம் கொஞ்சம் சுமாராக ஒரு 2% 3% அப்படின்னு ஏறி தான் கிடக்கு. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஜிங்கா ஜிங்கா பொண்ணுங்க ஜங்கா ஜங்கா பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் கொண்ட ஒரு ஐபிஓன்னு வந்தது, ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு. அதனுடைய ஐபிஓ பிரைஸ் 273 ரூபா. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்பவே என்ன ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா ஒன்றும் பெருசாக அங்கே ட்ரேடே ஆகலை, கிரே மார்க்கெட் பிரீமியமே ஒன்றையும் காணும். இன்னைக்கு அது என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா 6% இப்போ நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் 285 ரூபா அதனுடைய ஐபிஓ பிரைஸை விட அதிகமாக லிஸ்ட் ஆனாலும் இப்போ கடைசியில் போய் பார்த்தா 6% கீழே தான் இருக்கு. வேற என்ன ஸ்டாக்குகள் இருக்கு அப்படின்னா, இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ இன்னைக்கு க்ளோசிங். அவங்க கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தா 108 ரூபா. இதில் அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ரீட்டைல் பீப்புள் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒன்று கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் போய் செகண்டரி மார்க்கெட்டில் என்னத்தையோ பண்ணிக்கிங்க, இப்போதைக்கு இங்கே ஒன்றைங்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. 148 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய ஐபிஓ. இதில் எந்த டீட்டெயிலுமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த மாதிரி இன்ஃப்ரா அப்படின்ற பேர் எழுதி ஒட்டியிருக்கு அப்படின்னா அது செக்டர் வந்து இன்ஃப்ராவில் இருக்குது, அல்லது எனர்ஜி செக்டர் இருக்குது அப்படின்னா அது போன்ற ஐபிஓக்கள் சமீபத்தில் நல்லா தான் போனான். நம்மளுக்கு இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் மேலே மட்டும்தான் கண்ணு. அர்ஜுனருக்கு எப்படி குருவினுடைய கண்ணு மட்டும் கண்ணு தெரிஞ்சுதோ அது மாதிரி இந்த என்விரா இன்ஃப்ரானுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன அப்படின்றதான் முக்கியமான வேலை. 2-3 வாரங்களுக்கு பிறகு ரொம்பவுமே சுடுகாடாக பாலைவனமாக இருந்த இந்த நேரத்தில், ஐபிஓக்களில் பணமே கிடைக்காம இருந்த நேரத்தில் ஒரு சோலைவனமாக இந்த என்விரோ இன்ஃப்ரா அப்படின்றதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 25% காமிக்கிறான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்க ஹாப்பியாக இருக்காங்க. என்ன வலு கொடுக்கிறாயா காட்டு உன் பலத்தை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் யார் டாப் கெய்னர்னு போய் பார்த்தா இந்த அதானி என்டர்பிரைசஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னராக வந்திருக்கு. ஆனால் நிஃப்டியை மேல் நோக்கி இழுத்துட்டு வந்தது யாரு, தூக்கி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிசி பேங்க் ஒரு 43 பாயிண்ட், ரிலையன்ஸ் ஒரு 29 பாயிண்ட், எஸ்பிஐ இவங்களே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தூக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் பார்த்தாலும் அம்புஜா சிமெண்ட், இந்த நௌக்ரி, பிஎஃப்சி போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு 5% மேல் நோக்கி வந்திருக்கான். பொதுவாக இந்த மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 5% ஏறதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம்தான். 2-3 பங்குகள் இன்னைக்கு நல்லா அருமையாக ஒரு 5% ஏறி இருக்காங்க. மிட் கேப்லாம் சொல்லிக்கவே வேண்டாம், அது எப்போவுமே மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் எவனாவது ஒருத்தன், ஆமாம் மிட் கேப்பில் ஒரு 150 ஷேர் இருக்குது, ஸ்மால் கேப்பில் ஒரு 250 ஷேர் இருக்குது, மைக்ரோ கேப்பில் ஒரு 150 ஷேர் இருக்குன்னா அவனுங்கெல்லாம் எவனோ ஒருத்தன்
மேல் நோக்கி ஏறத்தான் செய்வான். அவன் ஏறாமல் இருந்தால் தான் ரொம்பவுமே டவுட்டு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னோடனே சுப்ரியா பாக்கு போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சுப்ரியா அப்படின்ற ஒரு கம்பெனி 15% ஏறி வந்துட்டான். பேங்க் ஆஃப் இந்தியா 10%. ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் சில ஸ்டாக்ஸ் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. 8% ஏறின பங்குலாம் இருக்குது. ரேமண்ட் 7% ஏறிக்குன்னா அதில் ஒரு நியூஸ் இருக்குது. அவங்க வந்து டிமெர்ஜர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று NSE BSEலாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நியூஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே இறங்கின ஸ்டாக்குகளை திருஷ்டிக்காக ஒருத்தர் இறங்கியிருக்கான் போல. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லாமே ஏறித்தாங்க இருக்குது. மோஸ்ட்லி இறங்கின ஸ்டாக்ஸ் நம்ம போய் தேடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக நல்ல ப்ளஸில் சிரித்து சந்தோஷமாக தான் இருக்கணும். இந்த சமயத்தில் இறங்கின ஸ்டாக்ஸ் ரொம்பவுமே சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், நெட்வொர்க் 18 ஒரு 5%, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஒரு 5% அப்படின்னு இறங்கின ஒன்று இருக்கா. அதில் முக்கியமாக இந்த டோரண்ட் பவர் வந்து திருஷ்டிக்காக ஒரு 5% இறங்கியிருப்பான் போல. இந்த டோரண்ட் பவர்லாம் ஒரு காலத்தில் வெறும் 200 ரூபா, இந்த 2022-23 பீரியடில் 200 ரூபா இருந்தவன் 2000 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிருக்கான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டாடா பவர் போகுமா அதானி பவர் போகுமான்னு. கடைசியில் பார்த்தோம்னா இந்த டொரண்ட் பவர் தான் 2000 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 500 ரூபாய் இறங்கி 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, எதுவுமே லேட்டு கிடையாது. 50 வயசு ஆயிடுச்சு, இனி எப்படி நான் வந்து 1 கோடி சேர்த்துறது? ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் 15,000 ரூபா 15 வருஷத்துக்கு போட்டால் 15% வட்டி கிடைக்கிற மாதிரி இருந்தாக்கா கிட்டத்தட்ட 1 கோடி கிடைச்சிருமே. ஆனால் எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு 25 வயசில் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டம்மா அருமையாக சொல்லியிருப்பாங்க, குழந்தைகளுக்காக நம்ம எதிர்காலத்துக்கு ஏதாவது வீடு வாங்கி போடலாங்கன்னு இருப்பாங்க. நீங்கள் வாங்கி போட்டிருக்க மாட்டீங்க. டக்குன்னு 40 வயசு ஆயிருக்கும். அப்புறம் குழந்தைகளை நல்ல காலேஜில் சேர்த்து விட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதையும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. டப்புக்குன்னு பார்த்தா இப்போ 50 வயசு ஆயிருக்கும். அது மாதிரி நீ 50லேருந்து டப்புக்குன்னு 65 போக தான் செய்யும். அப்பவும் நீங்கள் எதுவுமே பண்ணலீங்கன்னா அப்புறம் எப்படி? எதுவுமே லேட்டு கிடையாது. இப்பெல்லாம் கூட பாருங்க, மண்டைக்குள்ள சிப்பு வச்சு பழகியிருக்காங்க. இன்னொரு 10-20 வருஷத்துல யாருக்கு தெரியும்? மண்டைக்குள்ள இருந்து மூளை வெளியெடுத்து ஏதாவது ரோபோட்ல கூட ஃபிக்ஸ் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? எதிர்காலத்துல எதுவுமே நம்ம நினைக்க முடியாது. யாருக்கு தெரியும்? நீங்க 80-100 வயசு வரைக்கும் கூட வாழலாம். அதனால எதுவுமே லேட்டு கிடையாது. சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஆகும். காலங்கள் ஓடிரும். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டில் 1000க்கு ஒருத்தருக்கு தான் லக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆட்டோ செக்டரில் இருக்காங்க. இந்த ஷேரினுடைய விலை இப்போ பார்த்தீங்கன்னா 1100 ரூபா இந்த வருஷத்திலே ஹை இருக்குது. பரவாயில்ல. 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பவும் அதுதான் ஹை. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பவும் அதுதான் ஹை. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எங்காவது வருத்தப்படுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் இந்த ஷேரை வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஃபாரினர்ஸ் ஒரு 3% வச்சிருக்காங்க. டிஐஸ் கையில் சுத்தமாக இந்த ஸ்டாக் இல்லை. ஸோ பப்ளிக்கில் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஸ்டாக். அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மனசில் நினச்சிக்குவாங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்த தியாகு, இனி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி. என்பதில் யாராவது JSW எனர்ஜி ஷேர் வச்சிருக்கீங்களா? ரொம்ப மன வருத்தம். இந்த நல்ல மார்க்கெட்லேயும் இறங்கி கிடக்கு. இத்தனைக்கு அதில் ஒரு நியூஸ் வேறு வந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி விண்ட் டர்பைன் பிளாட் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணுறோம் கர்நாடகாவில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ஏன்னா அந்த ஷேர் ரொம்ப சோகமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இவன் ஆல்ரெடி ரொம்பவுமே ஓவர் சந்தோஷத்தை கொடுத்துட்டான். கீழே 200 ரூபாயிலிருந்து இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் கூட உச்சத்தில் தான் இருக்குது. அதனால் பெருசாக மூவ் ஆகலை போல். நண்பர்கள், இந்த சமயத்தில் எந்த ஷேருக்கு வேணால் எப்போ வேணாலும் திருப்பு முனை வரலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருக்குது. நான் அதை பற்றி பேச விரும்பல. நான் கவர் பண்ண வேண்டிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MRPL திடீர்னு ஏதாவது நியூஸ் வரலாம். திடீர்னு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு அவன் எங்கேயோ ஒரு கோர்ட்டில் சண்டை போடுறான். இருந்தாலும் க்ரூட் ஆயிலினுடைய விலையை பிடிச்சி ஏற்றி விடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இந்த MRPLக்கு ஆல்ரெடி டெக்னிக்கலாகவும் ஏதாவது டபுள் பாட்டம் போடுவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற சிக்னல் வந்து ராங் சிக்னலாக மாறிடுமோ, தப்பான சிக்னல் இறங்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஏறிடும் ஸ்டாக். பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் யாரோ ஒருத்தர் BHEL 80 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு போகுன்னாங்க ஒரு அனலிஸ்ட். கடைசியில் பார்த்தா அது 200 தாண்டி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஜொமேட்டோவெல்லாம் தக்காளி விட குறைஞ்சி 10 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மர் ஜொமேட்டோவாக தான் இருக்கான். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் டெக்னிக்கல்லாம் வந்து கொஞ்சம் தாங்க பவரு, நியூஸுக்கு தாங்க இருக்கிறதுலே சூப்பர் பவர். இந்த மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலையெல்லாம் ஓரளவுக்கு ஏறும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த உடனே MRPL ஷேரை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஏறின ஷேர்களில் MRPL ஷேர் 8% ஏறி ஃபோக்கஸில் வந்திருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் அவன் 300 ரூபாயிலிருந்து 50% கீழே சரிஞ்சு ஏறுறதான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்.
நிறைய ஷேர்கள் 50% இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி பார்த்துருக்கோம். சில ஷேர்கள் 70-80% இறங்கினதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த ஷேர் 50% இறங்கிடுச்சு. ஒரு ஆறுதல் பரிசுக்காக ஒரு 210-220 வந்துச்சுன்னா கூட ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது வரும். ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஷேர் அப்படின்னா இந்த MRPL ஷேர். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், ஹூண்டாய் மோட்டார் நம்ம தமிழ்நாட்டில் 2 ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டியன் கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க வந்து கவர்னன்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 8% போட்டு தள்ளிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, NSE இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதனுடைய 7% ஸ்டேக்கை விற்கிறாங்க, அதாவது 20% ஸ்டேக்கை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7%க்கு மேலே இறங்கியிருக்கு. இதில் யாரெல்லாம் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். FISஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இவங்கெல்லாம் பெரிய ஆள் உலகத்தில், ஆனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி சில பெரிய ஆளுங்கள்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ்லேயும் வந்து சில பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. HDFC பேங்க் எல்லாம் அவங்களும் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த மாதிரி நிறைய பேர் பெரிய ஆளுங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டாக்கை. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாவம் 7% கீழே இறங்கியிருக்கு. அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் ஒரு நான் ப்ரோமோட்டர் செல் அடிச்சு விட்டாரு அப்படின்றது தான். நண்பர்களே, வாடிய பயிரை எல்லாம் கண்ட பொழுது வாடினேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கல நல்லா தான் இருக்கானு. நம்மளுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த சைனா, ஷாங்காய், ஹாங்காங் எல்லாம் வந்து இறங்கி கிடக்கிறது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வருத்தம் தான். நம்மளுக்கு அது போட்டியாளரான இருக்கிறதுனால அது இறங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே பச்சையில் இருக்கையில் பாவம் ஏன் அவனை மட்டும் கீழே இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸ்னுடைய சென்டிமெண்ட் இன்னைக்கு நல்லா இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா எங்களுக்கு என்ன, இனி எங்களுடைய மார்க்கெட் நெக்ஸ்ட் திங்கக்கிழமை தான். நண்பர்களே, உங்களால் நம்ப முடியுதா? கடந்த 15 நாட்களில் மிக எளிதாக 1000 பாயிண்ட்டுகள் அப்படின்றது நம்மளுடைய நிஃப்டி இறங்கிடுச்சு. ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படின்றதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போதைக்கு மார்க்கெட்டில். ஒருவேளை இங்கே சப்போர்ட் அப்படின்றது இருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி. இந்த 2 days மூவிங் ஆவரேஜில் வெற்றிகரமாக சில படங்கள் தான் சமீபத்தில் வந்து ஓடவே இல்லை. ஆனால் நம்மளுடைய நிஃப்டி தொடர்ந்து அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே கிட்டத்தட்ட 10 நாளாக, ட்ரேடிங் டேஸ்னு பார்த்தா 6 நாள், ஆனால் நாட்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 நாட்களாக அந்த இடத்துல வச்சு வெற்றிகரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் செல் ஆன் ரைஸ் அப்படின்ற ஒரு காரணத்தில் எங்காவது வந்து ஒரு 50 days மூவிங் ஆவரேஜை தொடரும் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி 24,400 அப்படின்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு ஏதோ இங்கே கிளியராக மேல் நோக்கி போகிற மாதிரி தெரியும். திடீர்னு வந்து FI செல் அடிச்சு விட்டா என்ன பண்ணுறது? ஸோ இப்போ சமீபத்தில் கூட நிறைய நண்பர்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹெட்ஜிங் பண்ணி நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தால் அந்த ஹெட்ஜிங் அப்படின்றது யாரெல்லாம் 10 லட்சம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பொசிஷன் வச்சுருக்காங்களோ பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் ஏறிச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஆடுன, அதாவது எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் நம்ம விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த முறை ஒருவேளை ஒரு 1000 பாயிண்ட் இப்படி 15 நாளில் இறங்குச்சோ, அதே மாதிரி அடுத்த 15 நாளில் ஒரு 1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா அப்போ அதெல்லாம் வந்து மேபி மறுபடியும் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனைக்கு ஹெட்ஜிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்றதான் சமீபத்திய வரலாறு சொல்லுது. கும்மியடி பெண்ணை கும்மியடி, இன்று SJVN ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று கும்மியடி அப்படின்ற மாதிரி SJVN ஷேர் இன்னைக்கு 4% ஏறி வந்துட்டான். கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் 26% இறங்கி கடந்த பங்கு இன்னைக்கு ஒரு மேல் நோக்கி 4% ஏறி சந்தோஷம் வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஷேர் மார்க்கெட்டு ஏறி இருக்கு. அதே சமயம் அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ராஜஸ்தான் கவர்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க ரெனியூவபிள் எனர்ஜிக்காக. எல்லாம் பார்த்து சைன் பண்ணுங்க தங்கங்களே. அமெரிக்காவில் போடுறான் கேஸு, ஊழல் நடந்திருக்கு, எல்லாம் பார்த்து சைன் பண்ணுங்க அப்படின்றதான் நம்ம மனசுக்குள்ளே போகுது. இந்த சமயத்தில் டாடா பவருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு 4.25 பில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 32,000 கோடியா, அவ்வளவுக்கு ஏதோ ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அதுவும் கிளீன் எனர்ஜி பவர் ப்ராஜெக்ட்டுக்கு தான். யார்கிட்டையும் பணம் இல்லை, எல்லாம் கடன் வாங்கி தான் நடத்த வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி டீல்ஸ் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதானி மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பெருசாக, நேற்றே ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். இந்த ஐடியாவை நான் யோசிக்கவே இல்லை, சூப்பரான ஐடியா. எப்பெல்லாம் அதானி, எப்பெல்லாம் எலெக்ஷன் அப்படின்னு வருதோ, அதானி வந்து ஒரு 1000 கோடி பணம் புரட்ட போகிறாங்க, 10,000 கோடி பணம் புரட்ட போகிறாங்கன்னா அப்போ அதில் ஏதோ அது சுற்றி விட போகிறாங்க அதானி குரூப்பை ஏதோ ஒரு சைடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏதாவது ஒரு எலெக்ஷன் வருதுன்னா
அதானி குரூப் எடுத்து பேச போகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் தான் அந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கெடுத்து விட்டாரு. இது போன்ற ஐடியா யாருக்கு உதவும்னா ட்ரேடர்களுக்கு தான் உதவும். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஐடியா உதவும். நம்மளாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாளுங்க, நான்லாம் அந்த பக்கமே ஒதுங்கிறது இல்லை. என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்காரா, இல்லை அவர் மேலே ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா தான் அந்த ஸ்டாக்கை பற்றியே அடுத்த கட்ட அனலைசிஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ரிலையன்ஸ்னுடைய ஜியோ வந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை போன செப்டம்பர் மாதத்தில் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமாக அவங்க வந்து பிஎஸ்என்எல் விட்டுருங்க, பிஎஸ்என்எல்லை தவிர்த்து கிட்டத்தட்ட 1 கோடி வாடிக்கையாளர்களை கையை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வருது. ஆனால் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா, ரீசன் என்ன தெரியுங்களா, அவங்க கிட்டத்தட்ட 10 to 25% வரைக்கும் அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மொபைலில் வந்து 4 ஸ்லாட் இருந்ததுன்னா அப்போ நீ 4 சிம் கார்டு வாங்கி வைப்பியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேர் அவங்ககிட்ட இருந்த ஒரே பேரில் இருக்கக்கூடிய 2-3 சிம் கார்ட்ஸ் எல்லாம் குறைச்சி விட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எப்படி அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ இப்போதைக்கு ஜியோ தான் லீடராக இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 40% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய ஏர்டெல் 33%. நம்ம ஐடியாவை பற்றி எப்போ பாரு அவன் நஷ்டமே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே நம்ம நாட்டில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய மொபைல் வாடிக்கையாளர்லாம் 18% அவன்கிட்ட 18.41% அவன்கிட்ட ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்குது மார்க்கெட் ஷேர் அப்படின்னா பார்த்துங்க. ஒரு நண்பர் இந்த ஆஃப்கன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கம்பெனி நான் ஐபிஓவில் வாங்கினேன், எப்போ நியூஸ் வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாரு. இது நல்ல நியூஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லோயஸ்ட் பிட்ரு ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 1274 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட், அது பெரிய ப்ராஜெக்ட் தான். ஆனால் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இவன் காலையில் ஓப்பனிங்கில் ப்ளஸ் காமிச்சா, ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 1.5% மைனஸில் தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே எந்த ஷேர் ஏறுவான் இறங்குவான், எந்த நியூஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு இது நல்ல செய்தியாக இருக்குது, ஆனால் துர்பாக்கியமாக அது ஒரு 1.5% இறங்கி விட்டது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.